திரைப்பட இயக்குனர் மனோஜ்குமார் பேசுகிறேன். எழுத்தாளர், கவிஞர், திரைப்பட இயக்குனர் திரு ஏகாம்பவாணன் அவர்கள் உலகெங்கிலும் இருக்க கவிஞர்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய எண்ணங்களை, உணர்வுகளை, அவருடைய திறமையை வெளிக்கொண்டு வரும் எண்ணத்தில் கவிதை போட்டி என்று ஒவ்வொரு நாளும் ஒரு அழகான தளத்தை கவிஞர்களுக்காக அமைத்திருக்கிறார். அந்த வகையில் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நடந்த கவிதை போட்டிக்கு என்னை முன்னிலைப்படுத்தி அதை தேர்வு செய்யும்படி என்னை பயணித்தார். அதன்படி நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டது திரு ஏகாம்பவாணன் அவர்களுக்கு. என்னால் அன்றைய தினத்தில் 22 கவிஞர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை எந்தெந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ கவிஞர்கள் 22 கவிஞர்களுடைய எண்ணங்களை, உணர்வுகளை, உறவுகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த, அவர்களோடு என்னை பயணிக்க வைத்த என் நண்பன் ஏகாம்பவாணன் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கவிதை போட்டியில் என்னை பயணித்த போது எனக்கு சில சங்கடங்கள் இருந்தாலும் 22 கவிஞர்களும் தங்களுடைய எண்ண உணர்வுகளை, அவர்களுடைய கவிதை வரிகளில் எழுதி இன்றைய வாழ்க்கை முறையை நம் கண்முன் நிறுத்தியிருக்கிறார்கள். அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இருந்தாலும் போட்டி என்ற காரணத்திற்காக 22 கவிஞர்களின் கவிதை வரிகளை வடிகட்டி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் என் உணர்வுகளுக்கு, என் இதயங்களை வருடிய, என் தேச, என் மக்கள், என் தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்திய தேசம் மட்டுமல்ல, உலக மக்களின் உணர்வுகளை தட்டி பார்த்த, வருண்டி பார்த்த சில கவிதைகளை மட்டும் என்னால் தேர்வு செய்திருக்கிறேன். மற்றவர்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். இதில் எனக்கு ரொம்பவும் பிடித்த முதல் கவிதை கவிஞர் வே. நிலாக்கதிர் என்ற ஒரு கவிஞருடைய கவிதை என் நெஞ்சை வருடி பார்த்திருக்கிறது. அந்த கவிதை உண்மையில் தரமான கவிதை என்பது உங்களுக்கும் தெரிய வேண்டும். நிச்சயமாக அது முதல் பரிசு பெற வேண்டிய கதை என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனுடைய என்னை பாதித்த வரிகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நிலாக்கதிர் அவருடைய கவிதை அன்றைய தேதியில் 20வது கவிதையாக வந்திருக்கிறது. அதில் வரிகள்: வீரியங்கள் என நம்பி ஏமாந்ததில் பன்னாட்டு விஷங்களை சுமந்து விளைநிலங்கள் மலடாகி கிடக்கின்றன. ஆகா, அற்புதமான கவிதை. என்ன, இன்னைக்கு ரசாயன உரங்கள் வந்து நம் விளைநிலங்களை எப்படி அழிச்சு பண்ணியிருக்குங்கிறத அருமையான 4 வரிகளில் அற்புதமாக சொல்லிட்டாரு. அதை தாண்டி பருவம் பொய்த்த போதும், பாசனங்கள் பொய்த்த போதும், ஏறிய கடனுக்கென வாங்குபவன் கோரிய விலைக்கே வார்க்கப்படுவது விளைநிலங்கள் அல்ல, விவசாயிகளின் வாழ்க்கை. எவ்வளவு அருமையான கவிதை என்பது எனக்கு மட்டும் உள்ளுக்குள் ஒரு ஆதங்கத்தோடு கூறுகிறேன். மீண்டும் அதை உச்சரிக்கும் போது என் மனதிற்குள் சில வருடங்கள் உண்டாக்குறது. பருவம் பொய்த்த போதும், பாசனங்கள் பொய்த்த போதும், ஏறிய கடனுக்கென வாங்குபவன் கோரிய விலைக்கே வார்க்கப்படுவது விளைநிலங்கள் அல்ல,
விவசாயிகளின் வாழ்க்கை அங்கே வார்க்கப்படுவது என்ற வார்த்தை அடித்தளத்தில் ஒரு ரணத்தை கொட்டக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா வாங்குவோன் விலைக்கே கோரிய விலைக்கே விற்று என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் வார்க்கப்படுவது என்பது என்ன? ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உருவாக்கி நெல்லவோ கரும்போ அதவோ களத்து மடை வரை வந்து கொண்டு வந்த பிறகு அவன் பட்ட கடனுக்காக கடங்கார நிற்கிறான். வாங்குறவன் வந்து இஷ்டப்பட்ட விலை கேட்குறான். சரி கடன் அப்படின்னு எதுவாவது பரவாயில்லப்பா எடுத்துகிட்டு போ, இப்போதைக்கு இந்த கடன் எடுத்து அடுத்த வெள்ளாமையாவது கரெக்ட் பண்ணிக்கலான்ற எண்ணத்தில் அவன் கேட்ட விலைக்கே வார்க்கப்படுகிறது. என்ன தெரியுமா? ஒரு கல்யாண வீட்டில் பெண் வீட்டைச் சேர்ந்தவர்கள் அப்பாவும் அம்மாவும் பெண் நன்றாக இருக்கின்றதுக்காக எல்லா செய்முறைகளும் பண்ட பாத்திரங்கள் அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்து ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்து பெண் நல்லா வாழ்ந்தால் போதும் என்பதற்காக அத்தனையும் பொண்ணையும் சேர்த்து வார்த்து கொடுத்து விட்டு ஓரத்தில் கண்கலங்கி நிற்கிறானே, அதே போன்றுதான் இந்த விவசாயி தான் கஷ்டப்பட்டு உழுது உருவாக்கி களையெடுத்து உருவாக்கி கொண்டு வந்த களத்துமடு சேர்த்த அந்த தானியத்தை குறைஞ்ச விலை கேட்டால் கூட யாரோ ஒரு உயிர் பழைப்பதற்காக உயிர் வாழ்வதற்காக யாருக்கோ போகக்கூடிய இந்த போய் உணவாக இருக்கக்கூடிய இந்த தானியம் நல்லபடியாக போய் சேரட்டும், நாம் கொஞ்சம் குறைச்ச விலைக்கு விற்றுருக்கோம், அடுத்த வெள்ளாமையின் போது விலையேறும்போது பார்த்துக்கலான்னு வார்த்து கொடுக்குறானே வார்த்தை. அந்த வார்த்தை வார்க்கப்படுவது விளைநிலங்கள் அல்ல, விவசாயிகளின் வாழ்க்கை. எவ்வளோ பெரிய விஷயம்! ஏன்னா நிறைய இடத்துல விளைநிலங்களை இஷ்டம் போல் கடனுக்காக விவசாயம் பண்ணும்போது பாதியோடு தூக்கிட்டு போயிடுறான். விளைநிலங்களை பூரா இன்றைக்கி ஃப்ளாட்டு போட்டு விற்றுட்ருக்கானுங்க. அதை தாண்டி களத்து மட்டில் கொண்டு வந்த கதிர் மணிகளை இஷ்டம் போல் வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு விவசாயினுடைய ரணம் தெரிந்தது. அந்த வகையில் என் மனதை பாதித்த அந்த கவிதை. ஏனால் நானும் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்தவன். உண்மையில் நிலா கதிர் என்ற கவிஞருக்கு வாழ்த்துக்கள் சொல்வதை விட அவரை பாராட்டுவதை விட உங்களை வணங்குகிறேன். ஏனென்றால் ஒரு விவசாயியின் அடிமட்ட ரணத்தை ஒரு கவிதையில் வெளிந்த நிலா கதிரை நீங்கள் இந்த திரையுலகத்துக்கு காலடி வைத்து ஒரு பாடலாசிரியராக வருவதற்கு ஏகாம்பவாணன் உங்களுக்கு களம் அமைத்து கொடுக்கிறார். உங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் விரைவில் திரைத்துறையில் வந்து பாடல்களாக ஒலிக்க வேண்டும். உங்களுடைய பாடல்களை நான் கேட்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறேன். நன்றி. இரண்டாவதாக நண்பர் செல்லதுரை அவர்கள், கவிஞர் செல்லதுரை, அவர் ஒரு உணர்வுகளை வேறு விதமாக சொல்லியிருக்கிறார். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதில் ஒரு தகாத உறவினால் பிறந்த குழந்தைக்கான ஒரு விஷயத்தை இன்று மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டத்தை ஒரு அற்புதமான நிறைவேற்றி இன்றைய தினத்திலே தொட்டில் போட்ட நிறைய அநாத குழந்தைகள் ஒரு 6-7 பேர் போலீஸ் ஆஃபீஸர்லாம், அதுவும் ஐபிஎஸ் லெவலில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்து இடையில வந்து பார்த்து நான்லாம் சந்தோஷப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட அவர் வாழ்க்கையில் அவர் உணர்வுகளில் எங்கேயோ சந்தித்த ஒரு விஷயத்தை அற்புதமாக வடித்திருக்கிறார். சிறப்பாக இருக்கு. வெள்ளைத்துறை அவர்களை நீங்கள் கவிமடையாக வலித்திருப்பது உங்கள் எண்ணங்களை உண்மையில் நான் பாராட்டுகிறேன். அருமையான கவிதை. கலந்தது தெரியாமல் அதனை கருவுக்குள்ளே கரைக்காமல் பிரசவிக்கும் வரை வளர்த்துவிட்டு தொப்புள் கொடி அறுபட்டதும் என்னை உப்பை கூல கட்டில் மடி போட்டது ஏனோ, விருப்பமில்லாமல் விளைந்ததால் நான் வீணோ. நீ தவறுதலா உறவுகளை வச்சியோ இல்லை உண்மையான உறவோ என்னான்னு தெரியாது, அதோ ஒரு விஷயத்தில் என்ன கருவிலே நீ அழிச்சிருக்கணும். அதில் பிள்ளை பிறக்கிறது வரைக்கும் 10 மாதம் சுமந்து பெற்ற பிறகு உன் மடியில் வைத்து
அதை கட்டிலாக பாவித்து இந்த குழந்தை வளர்ந்திருக்க வேண்டும். அதை விட்டு பிறந்தவுடனே தொப்புள் கொடி அறுத்தவுடனே அதில் அழகாக குப்பை கூள கட்டில் மடி, ஒரு தாயின் மடி கட்டிலாக இருக்க வேண்டியதை குப்பை கூள கட்டில் மடி என்ற வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை. அந்த இடம் அப்படிப்பட்ட இடத்தை நீ கட்டிலாக இருந்துச்சு உன் மடியா நினைச்சு ஏண்டி பிள்ளையை தூக்கி போட்ட அப்படின்ற கேட்ட மனம் இருக்கிறதே, அது பெற்ற தாய்க்கு ஒரு குழந்தை கேட்கும்போது அது செவிட்டில் இருந்தது போல் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் அந்த கவிதையை இரண்டாவது பரிசுக்குரிய கவிதையாக செலக்ட் பண்ணிருக்கேன். அடுத்ததாக மூன்றாவது கவிதையாக கவிஞர் செங்கதிரிவாணன். இந்த என்ன எனக்குள்ள ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று இருக்கிறேன். நான் இந்த முதல் முறையாக இதில் பயணித்த போது என் கருத்துக்களுக்கு ஒத்துப்போன என் உணர்வுகளை வருடிய கவிஞர்கள் பார்க்கும்போது ஒருத்தர் கவிஞர் நிலா கதிர், அடுத்த கவிஞர் செங்கதிரிவாணன். கதிர் நிலத்தை கதிர் பீச்சோடு எழுதக்கூடிய ஒரு கதிர் பீச்சுன்னு சொல்லுவாங்க. கதிர்னு அவர் களத்து விவசாயிகளின் களத்து மேடில் உள்ள கதிர் அந்த சென்ஸில் எழுதிட்டாரு. இங்கே கதிர் பீச்சோட செங்கதிர்வாணன் எழுதியிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதில் ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்த ஒரு விஷயம் இது. சில இன்றைய தினத்தில் உலகமெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய எண்ணங்களை பிரதிபலித்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கவிதை. கவிஞர் செங்கதிர்வாணனுடையது. கொரோனா அறிகுறி கூட குறைய இருக்குதென்று சொல்லி அள்ளி போட்டு வந்தனர் அவசர ஊர்தியில். 16 நாட்கள் பரிசோதனை காலம், பயத்தில் போனது பாதி உயிர். சோதனை முடிவை சொல்ல போறாங்க நாளைக்கு. இருக்கா இல்லையா இரவு முழுவதும் இதயத்தில் பட்டிமன்றம். பூமியை கிளறி விதை ஒன்று சிலித்து எழுவது போல் கைவிடப்பட்ட என் இதயத்திலிருந்தது நம்பிக்கை துளித்தது இல்லை என்று. மீண்டும் ஒரு தடவை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கொரோனா அறிகுறி கூட குறைய இருக்கதாக சொல்லி அள்ளி போட்டு வந்தனர் அவசர ஊர்தியில். 16 நாட்கள் பரிசோதனை காலம், பயத்தில் போனது பாதி உயிர். சோதனை முடிவை சொல்ல போறாங்க நாளைக்கு. இருக்கா இல்லையா இரவு முழுவதும் இதயத்தில் பட்டிமன்றம். பூமியை கிளறி விதை உண்டு சிலித்து எழுவது போல் கைவிடப்பட்ட என் இதயத்தில் நம்பிக்கை துளித்தது இருக்காது என்று ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கையை உருவாக்கி, என்னதான் மனசுக்குள்ள அப்படி ஒரு பயம் இருந்தா கூட வராதே, அந்த நோய் எனக்கு வராது, எனக்கே வருது, என்கிட்ட ஏன் நிற்குது, என்னை ஏன் பார்க்குது, என் பக்கத்தில் வராது, ஏதோ சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க, நாங்கள் 16 இருந்துட்டேன், ஆனால் எனக்கு அது இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இன்று உலகம் முழுவதும் விதைக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கவிதையை தந்த செங்கதிரிவாணன், கவிஞர் செங்கதிரிவாணன் அவர்களுக்கு என் வாழ்த்தையும் நன்றியும் சொல்கிறேன். மற்ற 19 கவிஞர்களும் என்னை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்னை பொறுத்தவரை ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் அழகாக பிரதிபலிச்சிருக்கீங்க. உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் சிறப்பாக இருக்கிறது. இதில் என் நெஞ்சை வருடிய கவிதைகளை மட்டும் நான் எடுத்துக்கொண்டேன், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், ஏகாம்பவாணன் அவர்களே, இந்த 22 கவிஞர்களை எந்தெந்த ஊரில் இருந்தாலும் அவர்கள் கவிதை மூலம் என்னோடு இணைத்து அவர்களோடு என்னை பயணிக்க வைத்த உங்களுக்கு மீண்டும் நன்றி. இந்த கவிஞர்களை விரைவில் உங்கள் மூலமாக திரையுலகுக்கு பாடலாசிரியர்களாக வந்து அவர்களுடைய பாடல் ஒலிக்க வேண்டும், அதில் நானும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற ஆசையோடு உங்களோடு விடைபெறுகிறேன்.
என்னுடைய கருத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை திருத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.